வளமுடன் அம்மா. வாழ்க வளம் அம்மா. நன்றி அம்மா. ஆரம்பிக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசான் அருள் தந்தை பொற்பாதங்களை வணங்கி இன்றைய ஒரு நற்சிந்தனையான சிறப்பான தலைப்பை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். வாழ்க வளமுடன். வாய்மை சாதாரண ஒரு சொல் கிடையாது. இந்த வாய்மை, அதாவது வாய்மை என்பதுக்கு பாத்தீங்கன்னா வாய்மை, மெய்மை, உண்மை, இந்த மூன்றுமே பெரியவர்கள் கூறிய ஒரு சத்திய வார்த்தைகள். அதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தமா இருந்தாலும் அது ஒவ்வொரு இடத்துல இருந்து வெளிப்படும் போது அதனுடைய வேற வேற மாற்றங்களாக நமக்கு வெளிப்படுது. ஆனா மூன்றுமே ஒரே சத்திய வார்த்தைகள் தான். வாய்மை, வாயால் தீமை செய்யாதது. மெய்மை, மெய்யுக்கு வந்து உடல் ஒன்றும் ஒரு பொருள் உண்டு, உடலுக்கு மெய் என்ற ஒரு பொருளும் உண்டு. மெய்யால், இந்த உடலால் தீமை செய்யாதது. உண்மை, உள்ளத்தால் தீமை செய்யாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மூணுக்கும் தனித்தனியா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னாக்கா, வாய்மைக்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மனதால உணர்ந்த ஒரு உண்மையை அப்படியே வெளிப்படுத்துவதும், நம்ம மனதால உணர்ந்த ஒரு உண்மையை அப்படியே வெளிப்படுத்துவதும், உண்மைக்கு புறம்பாக செயல் நடக்கும் போது அதை தட்டி கேட்பது எல்லாமே வாய்மைதான். மனதால உணர்ந்த ஒரு உண்மையை அப்படியே வெளிப்படுத்துவதும், உண்மைக்கு புறம்பாக ஒரு செயல் நடக்கும் போது அதை தட்டி கேட்பதும் வாய்மை. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உண்மைக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த ஒரு செயலையோ இனி நடக்க இருக்கும் ஒரு செயலையோ மனதால புரிந்து கொள்வது உண்மை. இது வரைக்கும் நடந்த ஒரு செயலையும் இனி நடக்க இருக்க ஒரு செயலையும் நம்ம மனசால புரிந்து கொள்கிறோம் பாருங்க. அதுதான் ட்ரூத். உண்மை என்னன்னா உள்ள புரிஞ்சிரும், அதுக்கப்புறம் வெளியில பேசுறது வேற. அது உண்மை. மெய்மை, மெய்யுக்கு உடல் என்ற ஒரு பொருளும் உண்டு. இந்த உடலால எதற்கும் தீமை செய்யாதது. அதாவது உடலை உழைக்கணும், உழைத்து தன்னுடைய கடமையை சரிவர செய்யணும். இந்த உடலை உழைக்காம நாம வச்சிருந்து சோம்பேறித்தனமா வச்சிருக்கிறதுனால நம்மளுடைய உடல் பாதிப்பு இல்லாமலாம் நம்மளை சார்ந்தவளுக்கு நம்மளுடைய கடமை உணர்வை சரியாம செய்யும் போது அவங்களும் பாதிப்பாங்க. அதனால அதில் ஒண்ணு, உடலை அதிகமும் உழைச்சி அதுக்கு நம்ம பாரத்தை கொடுத்து அதுக்கு தீமை செய்து அதனாலயும் நமக்கு துன்பத்தை வர வச்சுக்கிறது, நம்மளை கவனிக்கிறன்ற பேர்ல அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கறதும் சரி. இந்த உடலை வைத்துதான் இந்த உடலைக்கு வைத்துதான் நம்ம வாழ்க்கை இருக்குது இல்லைங்களா? இந்த உடலை வேற ஒரு தப்பான செயல்களை சில பேரு அதை செயல்படுத்துறதும் சரி. இது எல்லாம் கூட மெய்மைக்கு பொருந்தும். அதாவது இந்த உடலால ஏற்படும் கலகங்கள், அதனாலதான் இந்த உடலால ஏற்படும் கலகங்களும் நம்ம செய்யாம இருக்கணும் அப்படின்னு. இது மூன்றுமே ஒரு சத்திய வார்த்தைகள், உண்மை. சத்தியத்தை நீ கடைப்பிடித்தால் சத்தியம் உன்னை காக்கும். சத்தியத்தை நீ கடைப்பிடித்தால் சத்தியம் உன்னை. இந்த மூன்று விஷயத்திலே நம்ம ஒரு அற வாழ்க்கையை வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுவே நம்மள வாழ வச்சிரும். அதுக்கப்புறம் அந்த அற வாழ்க்கையை நம்மள சிறப்பா வாழ வைக்கும். அதுக்கு சாஞ்சி குறள்ல ஒரு குறள் இருக்கு வாய்மைக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்தது அந்த வாய்மைன்ற டாபிக். அதுல இருந்தே நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். வாய்மை எனப்படுவது யாதரின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். அதாவது பொய் நாம கூறலாம். நாம் பேசுகிற ஒரு பொய் பிறருக்கு நன்மை அளித்தால், நம்ம பேசுகிற ஒரு பொய் நன்மை அளித்தால் அந்த இடத்துல மட்டும்தான் அந்த பொய் சொல்லியிருக்காங்க. அது பொய்யே கிடையாதுங்களாம் இன்னும் கேட்டீங்கன்னா. அதாவது சாஞ்சி இதுக்கு சொல்லக்கூடிய விளக்கங்கள் இன்னும் அழகா இருக்கும். மெய்யும் பொய்யும் அதுல சொல்லியிருப்பாரு. உண்மை நிலை நிகழ்ச்சிகளால் உணர்வுக்கு மறைந்து பட்டு உருவாகும் கருத்துக்களை உரைக்கின்றோம் பொய் என்று. அதாவது 5 புலன்கள் மோகம் நம்ம பிறந்து நம்ம பெற்றுக்கிட்டு இருக்க அனுபவங்கள் எல்லாம் நம்ம மூளை செல்லுல கரைந்து அது கருமைய வரைக்கும் அலை அழிவாக சுருங்கி நிக்குது. அதுதான் மனிதனுடைய தரம்.
நம்ம இந்த ஐம்புலன்கள் வழியாக என்னென்னலாம் உள்ள ரிசீவ் பண்ணி நம்ம கருமையத்துல என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோமோ, அதுதான் நம்ம கேரக்டரா அதுதான் நம்மளோட கேரக்டரா ஆகுது. இப்போ ஒரு மாடுன்ற உருவத்தை நம்ம பார்க்கிறோம். அது கருமையத்துல சுருங்கி வந்து இருப்பாகிறது. நம்மளோட தேவை சூழ்நிலைக்கேற்ப எப்பல்லாம் ஒரு மாட பார்க்கிறோமோ, ஓ! இது அங்க பார்த்த மாடு மாரி அப்படின்றது அது உண்மை. இல்லைங்களா? அது எப்பல்லாம் அந்த சூழ்நிலை பார்க்கும்போதெல்லாம் நம்ம அந்த கோயில்ல பார்த்த மாடு மாரியே இருக்கு. அது இங்க பார்த்த மாடு மாரியே இருக்குன்னு அந்த பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். தேவை சூழ்நிலைக்கேற்ப நம்ம உள்ள பதிஞ்ச ஒவ்வொரு விஷயமும் அது பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த உடல்ல ஆயுள் பரியந்தம் இருக்க வரைக்கும் அது பிரதிபலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நான் மாட பார்த்துட்டு யானைய தான் பார்த்தேன்னு சொல்லும் பாருங்க, இதுதான் உண்மைக்கு புறம்பானது. அதுக்கு பேரு தான் பொய். நான் ஒரு மாட பார்த்துட்டு, இல்ல இல்ல நாங்க யானைய தான் பார்த்தேன்னு சொல்லுவோம் பாருங்க, அதுதான் பொய்யி. இது வந்து உண்மை மாறு. இது வந்து நீடித்து இது இதுக்கு பேரு பொய்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பொய்ய கூட நம்ம ஒருத்தருக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதாக இருந்தால், அதாவது அ நான் கூறக்கூடிய இந்த ஒரு பொய் வந்து ஒருத்தருக்கு நலத்த எண்ணி, அவங்களுடைய நலத்த எண்ணி, அவங்களுடைய வாழ்க்கைக்காக, அப்படி நான் அவங்களுடைய மன மகிழ்ச்சிக்காக, அவங்களுடைய மன நிறைவுக்காக, அவங்களோட மன அமைதிக்காக அப்படி ஒரு பொய்ய நான் அந்த ஒரு உள்ள இருக்கிற ஒரு வார்த்தைய நான் மாத்தி சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்க எண்ணம் என்னமாகுது? பிறர் நன்மைக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையும் என்னமாகுது? பிறர் நல்லா இருக்க வேண்டும்ன்ற ஒரு எண்ணத்தினால தான் நான் அந்த ஒரு வார்த்தைய என் வாயால சொல்றேன். நடந்தது வேற ஒரு விஷயமா இருந்தாலும், அவர்கள் நிறைவாக வாழ்வதற்கும், அவங்க நிம்மதியாக வாழ்வதற்காகவும், நான் என் வாய்மையால நான் என்ன பண்றேன்னா, அதுக்கு மாறான ஒரு வார்த்தை, அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட, அந்த எண்ணத்தோட அப்படி நான் சொல்லும் பொழுது, அது பொய்யாகாது. அதனால உங்க கருமத்துல புண்ணிய பதிவு தான் சேரும். அது பொய்மையாகாது அந்த இடத்துல. பிறர் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோட தானே நானு சொல்றேன் நான் அது. அவங்க நல்லா இருக்கணும்ன்ற அவங்க மனம் பாதிக்கக் கூடாது. அவங்க உறவுகள், அவங்களோட இது எல்லாமே நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தோட நான் பேசும் கூடிய அந்த ஒரு பொய்மை வந்து, அது நடந்த விஷயம் வேற. அவங்க கிட்ட நான் சொல்றது வேற. ஆனா அது அவர்களோட நன்மைக்கு. அப்ப அது பொய்மை ஆகாது. அது வந்து அதனால உங்களுக்கு கருமையும் களங்கம் உறாது. ஏன்னா நீங்க சொல்லக்கூடியது நல்ல எண்ணம் அங்க. என்னுடைய நல்ல எண்ணம் அங்க பிரதிபலிக்குது. அந்த நல்ல எண்ணத்திற்கு அதனால உங்க கருமையும் களங்கம் உறாது அப்படின்னு சொல்றாரு சாமிஜி. எவ்வளவு சிறப்பா சொல்றாரு பாருங்க. அந்த பொய்க்கு அவரு எதெல்லாம் கருமையத்துல களங்கம். ஏன்னா எண்ணம் எனக்கு நல்லா இருக்கு இல்லையா? அவங்க நன்மைக்காக சொல்லக்கூடியது தானே அந்த ஒரு பொய் கூட அப்போ. இல்லைங்களா? அதனால அந்த மாரி இடத்துலலாம் நீங்க ஒரு பொய்ய சொல்லலாம். அப்படிங்கிறாரு. வள்ளுவ பெருந்தகை இன்னொன்னும் சொல்லுவாரு. புறத்தூய்மை நீரால் அமையும். அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். அதாவது நம்ம உடலை சுத்தம் பண்ணணும்னாக்கா நீரால சுத்தம் பண்ணிடலாம். ஆனா இந்த உள்ளத்தை எதை கொண்டு நான் சுத்தம் பண்றது? ஒண்ணுமே இல்ல. அதுக்கு சாமி நிறைய பயிற்சிகள் நமக்கு குடுத்திருக்கிறாங்க. அதாவது எனக்கு தவம் நல்லா வரணும். எனக்கு மனசு அமைதியா இருக்கணும். நிறைவா இருக்கணும். நான் மகிழ்ச்சியா இருக்கணும். எல்லாமே எனக்கு நல்லா இருக்கணும். அகம் தூய்மையாக இருக்கணும். கோடி, கோடி, கோடியாக எவ்வளவு உண்டியல தூக்கி நம்ம எவ்வளவு போட்டாலும் இந்த தூய்மை இல்லாமல் ஏன்னா செயலுக்கேத்த விளைவை குடுக்கறது மட்டும் தான் அவர் வேலை. அப்ப இந்த தூய்மைக்கு நான் என்ன பண்ணணும் ஒண்ணுமே இல்ல. பொய் கூறாதத வந்து தவிர்த்துட்டு வந்தாலே தானா தூய்மையாயிடுமா. ஏன்னா இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு குற்றமும் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிற ஒவ்வொரு துன்பங்களுக்கும் பின்னாடி போய் என்னன்னு பாத்தீங்கன்னா பொய் தான் இருக்கும். நீங்க எப்படி வேணா பாருங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மூல காரணம் எதுன்னா ஒரு நடந்த ஒரு விஷயத்த நம்ம மாத்தி பேசி எண்ணம் சொல் செயலால அடுத்தவங்க அவங்க எப்படியாவது போட்டோம். நாம நல்லா இருந்தா போதும் என்பதற்காக ஒரு பொய் எண்ணம் சொல் செயலால ஒரு தீமையான ஒரு செயலிலேயே தானே அவங்க இறங்குறாங்க. அப்போ இது எல்லா ஒரு பாவத்துக்கும் இப்படி மனத உள்ளத்த கலங்கப்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க. இவங்களால எப்படி நிறைவா வாழ முடியும்? அவங்களுக்கு எப்படி நல்லா தவம் வரும்? அதுக்குதான் நமக்கு அகத்த ஆய்வாக பிரிச்சு பிரிச்சு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சப்ஜெக்டா பிரிச்சு கொடுத்து நம்ம அகத்த ஆய்வு செய்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கிளியர் பண்ண வச்சாரு. சாமிஜி கிளியர் பண்ணிக்கிட்டே வராரு. நீங்க வெளியில எப்படி வேணா சுத்தம் பண்ணிடலாம். ஆனா இறைவன் வந்து வெளி சுத்தத்தை பார்க்கல.
வெளி சுத்தத்தை பார்க்கல. எவ்வளோ பேரு திருப்பதிக்கு போறாங்க, கூண்டுல அடைச்சிடுறாங்க. 2 நாளா கூண்டுல குளிக்காம தான் இருக்காங்க. 3ஆம் நாள் போய் சாமி பார்க்குறாங்க. இறைவன் வந்து இப்படி உதிக்க வச்சிடுறாரு. எல்லாருக்கும் ஒரே மாரி தரிசனம் தான் தராரு அவரு. அவரு பார்க்கறது எல்லா இறையும் பார்க்கறது அகத்த தான் பார்க்குதே தவிர, புறத்தை பார்ப்பதில்லை. அப்போ பொய் கூறாமை என்பது பார்க்க நாம எந்த அளவுக்கு பொய்ய குறைச்சுக்கிட்டே வந்து உண்மை நிலைக்கு முறை சத்தியத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாலே அகம் நமக்கு தூய்மையாகும். இத வள்ளுவர் பெருந்தகை கூட அழகா நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இத ரொம்ப அழகா சொல்லுவாரு. அதாவது பொல்லா விரதத்தை வலியுறுத்தும் நம்மளோட அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கூட பொய் விற்று அகன்றேன் என்று கூறு, பொய் விட்டு அகன்றேன் என்று ஊதூது சங்கே, புண்ணிய நானேன் என்று ஊதூது சங்கே அப்படின்றாரு. பொய் விட்டு அகன்றேன் என்று ஊதூது சங்கே, புண்ணிய நானேன் என்று ஊதூது சங்கே. நான் புண்ணியன் ஆவணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய் கூறாம வாய்மையை கடைபிடித்தால் போதும். இது பெரிய அற வாழ்க்கை. அந்த அந்த ஒரு சங்கல்பத்தை சத்தியத்தை நம்ம நல்ல சங்கல்பமா போடணும் நம்ம. எவ்வளவோ மௌனத்தை நம்ம கடைபிடிக்கிறோம், விரதத்தை கடைபிடிக்கிறோம். எதுக்கோ நம்ம என்ன சங்கல்பத்தை வந்து ஸ்ட்ராங்காவே போட்டுக்கிட்டே வரோம் நம்ம. இங்க போனா கிரகப்பிரவேசத்துக்கு போனா அந்த மாதிரி வீடு கட்டணும், இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கணும், இந்த மாதிரி கார்பெண்டர் வேலை போகணும், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் என் வீட்டுல நடக்கணும். இவ்வளவு ஸ்ட்ராங்கா எண்ணத்தை போடுறோம் நாம. நான் ஆசான் அருட்தந்தை கொடுத்த பயிற்சிகளை சிறப்பாக கடைபிடிக்கணும், அந்த பயிற்சியை நான் நல்லா செய்யணும், அந்த தவத்தை நான் நல்லா செய்யணும்ட்டு ஸ்ட்ராங்கா ஏன் எண்ணத்தை நம்ம போட இந்த சங்கல்பத்தை நல்லா போட சொல்றாரு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கூட. போய் விட்டு அகன்றேன் என்று ஊதூது சங்கே, புண்ணிய நானேன் என்று ஊதூது சங்கே. நான் இனிமேல் பொய் கூற மாட்டேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு இதுவை நம்ம ஆணித்தரமாக ஒரு சங்கல்பத்தை போட்டுட்டே இருந்தோம்னா அதுக்கான சூழ்நிலை நமக்கு அமையும். கட்டாயம் நான் இப்படி ஒரு பொய் சொன்னாதான் என் வாழ்க்கையே நடக்கும், இல்லைன்னா நான் முட்டாளு, அந்த இடத்து பொய் சொல்ல வேண்டிய இது எதுக்கு சொல்லணும்னா பிறர் நன்மைக்காக மட்டும்தான் சொல்ல இருக்கு. நம்ம நன்மைக்காக சொல்லல எந்த இடத்துலயும். இல்லைங்களா? வள்ளுவர் பிறந்ததுக்கு சாமிஜி வரைக்கும் பிறர் நன்மைக்காக தான் சொல்லி இருக்கு. அப்போ நாம இனிமேல் அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வரவும் கூடாது. நான் இந்த பொய் பேசுறதுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா விலகி வரணும். இந்த பொய் பேசுற அந்த கேரக்டர்ல இருந்து சங்கல்பத்தை ஸ்ட்ராங்கா போட சொல்றாரு. ஸ்ட்ராங்கா போட்டா அப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு அமையாது. உண்மையை ஒட்டியே ஒருவன் பேசினால் துறவு வாழ்க்கை வாழ்பவனை விட தானம் தர்மம் செய்வனை விட புண்ணியவன் ஆவான். உண்மையை பேசுறவன் யாருக்கு தெரியுமா? எவ்வளவு துறவு வாழ்க்கை வாழ்கிற ஒரு ஞானியா இருந்தா கூட சரி, எவ்வளவோ கோடியாக தானம் தர்மம் செய்வா சரி, அதை விட புண்ணியவன் யாருன்னு பாத்தீங்கன்னா உண்மையை பேசுறவங்க எல்லாம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவங்களுக்குதான் அவன் தான் ரொம்ப புண்ணியன் ஆவான் அப்படின்னு சொல்றாரு சாமிஜி வந்து. எவ்வளவு பொய் பேசுறாங்களோ அவ்வளவும் உங்க உடம்புல இருக்க ஜீவகாந்தம் அதிகமாக செலவாகும் அவங்களுக்கு. ஏன்னா பொய் கூறும் மனதில் வந்து வஞ்சம், போட்டி, பொறாமை இது எல்லாம் இருக்கும்போது ஜீவகாந்தம் அதிகமா செலவாகும் போது ஃபுல் நெகட்டிவ் தான் அங்க. ஃபுல் நெகட்டிவ் இருக்கும்போது பாசிட்டிவான ஒரு விஷயம் அந்த உள்ளத்துக்குள்ள எப்படி நடக்கும், எப்படி நல்லா தவம் வரும், எப்படி வருங்க? கட்டாயம் வராது அவங்களுக்கு. தூய்மை என்ற ஒன்றைதான் இறைநிலை பார்க்கதே தவிர புற தூய்மையை பார்க்கல. அப்ப அந்த தூய்மைக்கு எந்த அளவுக்கு நம்ம பொய்யை குறைச்சி கொண்டே வரோமோ தூய்மை தானா ஏற்படும்ன்றாரு சாமிஜி வந்து. ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் அருட்தந்தை நமக்கு கொடுத்திருக்காரு. அதாவது பொய்யால் வரும் கேடுகள், அதாவது நாம பொய் சொல்லக்கூடாது. ஏனெனில் அது வந்து நம்மளோட வாழ்க்கையில இருக்க நம்பிக்கையை சிதைத்து உறவுகளை என்ன பண்ணிடும், உறவுகளை மட்டும் இல்ல உயிர்களையே பாதிக்க சேதப்படுத்துங்களாம். ஒரு கணவன் மனைவி கிட்டயே கூட எடுத்துக்கோங்க. மாத்தி ஒரு கணவன் வந்து ஒரு மனைவி கிட்ட வந்து திருப்பி வந்து பொய் சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா நாளைக்கு வந்து அவர் ஒரு இக்கட்டான ஒரு பெரிய விஷயம் நடக்கும் போது அவர் ஒரு உண்மையை சொன்னா கூட அந்த மனைவி அதை வந்து நம்பவே மாட்டாங்க. அப்போ ஒரு நம்பகமான ஒரு சூழ்நிலை போயிடுச்சு, நம்பிக்கையான ஒரு சூழ்நிலையே அந்த லேயரே போயிடுச்சு அவங்க கிட்ட இருந்து. அவங்க எவ்வளவு பேர உண்மையை ஐயோ நான் இவ்வளவு நாளா போய் சொன்னேன், இன்னைக்கு நான் உண்மையை சொல்றேன் நீ நம்ப மாட்டேங்கிறேன்னா நம்ப மாட்டாங்க. முடியாது. அந்த நம்பிக்கைன்ற வளையத்தை அவர் அறுத்தெறிஞ்சிட்டாரு நிறைய பொய் பேசி. திருப்பி அதை வந்து கூடுறது வந்து ரொம்ப கஷ்டமாகும். அது வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, எந்த உறவா இருந்தாலும் சரி, அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் வந்து பொய் கூறுகிறார்களோ அது அவங்களுக்கு வச்சுக்கக்கூடிய பெரிய ஆப்பு.
எந்த அளவுக்கு ஒருத்தர் பொய் கூறி புகழுக்காகவும் பொருளுக்காகவும் அதிகார புலனின்பம் இதுக்கெல்லாம் நிறைய பொய் பேசுகிறார்களோ அவர்களுடைய அடுத்த சந்ததியும் இவர்களுக்கு பொய் பேசி ஒரு தீய வாழ்க்கை பாதைக்கு கொண்டு செல்கிறது. அதனாலதான் எவ்வளவு பொய் பேசுறாங்களோ அவங்க அவங்க வாழ்க்கைக்கு அவங்களே வச்சுக்கிற சூனியம் அது. அவங்க அவங்க தலைக்கு அவங்களே வச்சுக்கிற ஒரு நெருப்புன்னு கூட சொல்லலாம் அது. இது ஒரு ஏமாற்று சுழற்சி இது. இந்த சுழற்சியை மாத்துறது ரொம்ப நல்ல தகவல் தொடர்பு மற்றும் ஒரு நம்பிக்கைத்தன்மைக்கு அது ரொம்ப எதிரானது. ஒண்ணுமே இல்ல. அரசியல்வாதிகள எடுத்துப்போம். வாரி, 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 வாரி எவ்வளவு சொல்றாங்க. இப்ப யாரு எது நல்லது சொன்னாலும் யாருமே நம்ப முடியல. யாராவது ஒருத்தர் உண்மையா கூட நான் இத செய்வேன், அத செய்வேன்னு சொன்னா கூட நம்ப முடியல. ஏன்னா, அந்த ஒரு சுழற்சியில நாமளே மாட்டி இருக்கிறோம். அந்த பொய் சுழற்சியில. இதுவரைக்கும் சொன்னவங்க யாரும் எதுவுமே செய்யல. செய்யாதபோது அந்த சூழல்ல ஒரு ஒரு நல்லவன் கூட ஒரு நன்மையானத சொன்னா கூட அவர சொல்றதையும் நம்மளால நம்ப முடியல. அப்படி ஒரு சுழற்சி அலை வரும்போது அந்த நம்பிக்கை லேயர எல்லாருமே கெடுத்துட்டாங்க அப்போ. அப்ப பாருங்க இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நாமளே ஒரு ஒரு நெகட்டிவ் எண்ணத்த போடுவோம். ஆமா இவன் வந்தா மட்டும் செஞ்சுருவான்னு அர்த்தம். இவங்க மட்டும் என்ன இந்த சமுதாயத்துல ஒரு மாற்றம் வந்துற போது நாமளே ஒரு நெகட்டிவ் எண்ணத்த அங்க போடும்போது அதுவே பிரபஞ்சத்துல நடக்குது. அதுவே தான் பிரபஞ்சத்துல பதியுது. அதேதான் பூமியில நடக்குது. அப்ப பொய்மைக்கு ஒரு பேர் பேசுறவங்களுக்கு எவ்வளவு இனி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க 1000 பொய் பேசிட்டு வாக்குறுதியை கொடுத்து செய்யல. இன்னைக்கு ஒருத்தர் நன்மையே செய்யணும்னு நினைச்சு வந்தா கூட அவரை நாம நம்பல. நாம போற ஒரு நெகட்டிவ் எண்ணமே தான் திருப்பி திருப்பி இந்த பூமியில நடக்குது. பொய்மைக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. யாரு யாரையும் எதையும் நம்ப முடியாது என்பதால் உண்மையான சமூகத்தை வழிநடத்தி செல்றது ரொம்ப கஷ்டமாயிடுது இப்போ. பாருங்க மக்கள் கிட்ட எல்லார்கிட்டயும் ஒரு நெகட்டிவ் எண்ணம் பரவிடுது இப்போ. யார் மேலயுமே நம்பிக்கை வரும்போது அந்த எண்ணமே பூமியில இப்படி நடக்கும்போது எவ்வளவு ஒரு கஷ்டமான லேயரை எல்லாரும் பதிய வைக்கிறாங்கன்றத பாருங்க. ஒரு அதாவது அது ஒரு நம்பிக்கைய சிதைக்குது. ஒண்ணு உறவுகளை சிதைக்குது, நம்பிக்கைய சிதைக்குது. எவ்வளவு பொய் பேசி பேசி அந்த பொய்ய நம்ம அவ்வளவு ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டு அவங்க பொய் பேசி நம்ம நம்மளோட நம்பிக்கைய அவங்க சிதைக்கும் போது இருக்கும் ஒரு சாப உணர்வு இருக்கு பாருங்க. அந்த உணர்வுக்கு அது எத்தனை தலைமுறை எடுக்கணுமோ அந்த பாவத்தை கலைக்கிறது. அது சாதாரண ஒரு உணர்வே கிடையாதுங்க அது. ஒருத்தருக்கு நம்பிக்கை குடுத்து நாம அவங்கள பொய் பேசி நாளைக்கு இது இவ்வளவு பொய் பேசி நம்மள இப்படி பண்ணிட்டாங்களேன்ற ஒரு சாப அலை உணர்வு இருக்கு பாருங்க. அத கழிக்கிறதுக்கு அவங்க எத்தனை பிறவி எடுக்கணும்ன்றது தெரியாது. இதெல்லாம் பாருங்க ஒரு பொய் எந்த லெவலுக்கெல்லாம் கொண்டு போகுது. உறவுகள மட்டும் இல்ல, உயிரையும் பறிக்கும். ஒரு சின்ன கதை இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல கூட கேட்டு இருப்போம். ஒரு சிறுவன் ஆ அந்த காட்டு பக்கம் ஆடுகள மேய்ச்சிட்டு போயிட்டே இருக்கிறான் டெய்லி. அவன் எப்ப பாரு பக்கத்துல வயல் இருக்குது. வயல்ல வயல்ல வேலை செய்யறவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்ப பாரு புலி வந்துருச்சு, புலி வந்துருச்சு, புலி வந்துருச்சுன்னு கத்துறான். எல்லாரும் ஓடி போய் பக்கத்துல இருக்க தடி, தம்பு எல்லாத்தையும் கத்தி கித்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. ஓடுனா நான் பொய் சொன்னேனே அப்படின்னு சிரிப்பான் அவன். இதே மாதிரி ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 நாள் இது மாதிரி நிறைய வாட்டி அந்த குறும்புக்கார சிறுவன் பண்ணிட்டு பண்ணிட்டு எல்லாரையும் வர வச்சுட்டு சிரிப்பான் அவன். லாஸ்ட்ல ஒரு நாள் அந்த பொய் உண்மையாயிடுச்சு. நிஜமாவே புலி வந்துருச்சு. கத்துறான், கதறான், துடிக்கிறான், என்னென்னவோ பண்றான். இவனோட வார்த்தையை யாருமே நம்பல. ஒருத்தர் கூட வரல. அவன் உயிரே பறி போயிடுச்சு. பொய் என்பது நம்பிக்கையான ஒரு சூழலை கெடுத்து சாபாலை மட்டும் இல்ல உயிரையே பறிக்கும். இதனாலதான் சொல்றது இது அவங்க அவங்களுக்கே வச்சுக்கக்கூடிய ஆப்பு. எனக்கு மன்றத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் தவம் பண்ணல, தவம் சரியா வர மாட்டேங்குது. புலன்களால ஏற்படுற பதிவு மட்டும் காரணம். அகம் தூய்மை இல்லைன்னாலும் நீங்க வராது. அதனாலதான் சாமி அகத்தவத்தோட கொடுத்து அகத்த ஆய்வையும் நமக்கு கொடுத்தது. தவம் நல்லா உள்ள வர்றதுக்காக தான். இப்போ பொய் எப்படி எல்லாம் எவ்வளவு கழிச்சு சொல்றோமோ அந்த அளவுக்கு கழிச்சுக்கிட்டே வர வர நம்ம உட்காந்து நல்லா தவம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த உள்ளம் மாற மாற இந்த உள்ள அகத்துல தூய்மை நடக்க நடக்க நமக்கு ஜீவகாந்த பெருக்கம் தானாவே ஏற்படும். ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சைட்ல தானே நமக்கு ஜீவகாந்தம் குறைவே ஏற்படுது. ஜீவகாந்த பெருக்கம் நமக்கு நல்லாவே ஏற்படுது அந்த இடத்துல. அப்போ நமக்கு தவம்ன்றதே எனர்ஜிக்காக தான் நமக்கு. அந்த எனர்ஜி இல்லாம நம்மளோட தொண்டு கூட செய்ய முடியாது. அகத்தை எந்த அளவுக்கு தூய்மையை வச்சிருக்கிறோமோ நமக்கு உடல்ல சக்தியும் கூடும்.
ஆனா பொய் என்பது இருக்க இருக்க உடல்ல ரசாயன மாற்றம் ஏற்பட்டு இங்க பாருங்க, ஒரு பொய்யை மறைக்க நீங்கள் அடிக்கடி மேலும் மேலும் பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். ஒரு பொய்யை மறைக்க 9 பொய்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஏன்னா நீங்க ஒரு பொய்ய சொல்ல வரும்போது உள்ள இருக்க உண்மை அறிவாக வீற்றிருக்கும் இறைவன் வந்து, ஏய் நீ பொய் சொல்ற. நாம வந்து இப்ப ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ஒரு நிகழ்ச்சியை கேட்கிறாங்க. என்னங்க நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க ஒரு சொன்னல ஒரு ஜிஆர்டி போறீங்களா? கடைக்கு போறீங்களா? அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க கிட்ட எதுக்கு நம்ம வந்து உண்மைய சொன்னா இவங்களுக்கு இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும். நாம ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இல்லங்கன்னு சொல்ல வருவான். ஆனா உள்ள இருந்த ஒண்ணு என்ன சொல்லும்? ஆமான்னு பேசும். ஆனா என் வாயில இருந்து வர வார்த்தை என்ன பண்ணும்? இல்லன்னு பேசும். அப்போ இந்த அகத்துல நினைக்கிறது ஒண்ணு, புறத்துல வெளியில பேசுறது ஒண்ணுன்னும்போது, உடல்ல இருக்க செல்கள் வந்து ரசாயன மாற்றம் ஏற்பட்டு, உடல்ல இருக்க ஒவ்வொரு செல்லையும் தீக்குங்களாம். இதுதான் சயின்ஸ் ஃபுல்லா. எவ்வளவு பொய் பேசுறாங்களோ, அவங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்கள்லயும் இருக்க ரசாயன மாற்றம் ஏற்பட்டு, உடல்ல இருக்க நோய் எதிர்ப்பாற்றல கழித்து, ஒரு நாள் உடம்புல அவ்வளவு நோய் குடுக்குற நெறைய நோய்க்கு உட்படுவாங்க. நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா கூட குடுக்குற எந்த மருந்தும் செல்களுக்கு ஏத்துக்காது. செல்கள் ஏத்துக்காது உள்ள. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உள்ள ஒரு பெரிய ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துறோம் பொய் பேசுறது. ஒரு பொய்யை மறைக்க 9 பொய்யி. நல்லா நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு பொய் பேசுவாங்களா? நாளைக்கு வந்து அம்மா கேட்டாங்கன்னா, இவங்க இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதுக்கு நம்ம இப்படி ஆன்சர் பண்ணணும். அவங்க திருப்பி இப்படி கேட்டுட்டாங்கன்னா, அதுக்கு பதில் நம்ம இப்படி பேசணும். ஒரு பாவத்த செஞ்சுக்கிறதுக்கு, அத மறைக்கிறதுக்கு எத்தன பாவம் செய்றோம். செய்யறது மட்டும் இல்ல, அது வார்த்தையால சொல்றது இல்ல. உள்ள ஒரு உண்மை நடந்திருக்கு. ஆனா நீங்க அதுக்கு மேல பேசுறது வேற. அது உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன பண்ணுது. அப்போ உங்ககிட்ட நீங்க ஒருத்தருக்கு நம்பிக்கை துரோகம் நடக்கும்போது, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யறதுக்கு பின்னாடி ஒரு ஆப்பு காத்துன்னு இருக்கும். பின்னாடி ஒரு ஆப்பு காத்துன்னு இருக்கும். அதே நம்பிக்கை துரோகத்த இவங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு ஆப்பு காத்துன்னு இருக்கும். அதனால தான் பொய் பேசுவத தயவு செய்து பிற நன்மைக்காக மட்டும்தான் பொய். மத்த நேரத்துல எதுவும் பேசவே கூடாது. அதுக்கு அது வந்து அவங்கவங்களுக்கு வச்சுக்கிற ஆப்புன்றது அதுதான் ஆண்டவன் சொல்றது. ஒரு பொய் பேசுனா, ஒரு பொய்ய மறைக்க அடிக்கடி பேசுறது பொய் ஒண்ணுன்னா, இது வாய்மைக்கும் பொருந்தும்ன்றாரு சாமிஜி. வாய்மைக்கு எப்படி பொருந்தும்? இது அதாவது ஒரு உண்மை வெளிவரும்போது பல உண்மைகள் வெளிவருமாம். அதாவது ஒருத்தர் ஒரு பொய் பேசி ஒரு பெரிய குற்றம் பண்ணி அத மறைச்சுட்டாங்க. மறைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, சத்தியம் என்னைக்கா இருந்தாலும் என்ன பண்ணும்? செயலுக்கேத்த விளைவ குடுக்கறது தானே இறை நீதி. அது ஒரு நாள் என்ன தப்பு பண்ணாலும் ஒரு நாள் வெளியில வந்துதான் ஆகும். வராம போகாது. அப்போ அவரு சொன்னது ஒரு பொய். ஆனா அத தோண்ட 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 ஒரு உண்மை வரும் பாருங்க. அவ்வளவு உண்மைகள் வெளியில வரும். அதுல யாரெல்லாம் இதெல்லாம் நீங்களே பேப்பர்ல அவங்கவங்க லைஃப்ல நடந்ததெல்லாம் எவ்வளவு பேர் ஒரு ஒரு விஷயத்த தோண்ட தோண்ட பின்னாடி எவ்வளவு உண்மைகள் இதுல யாரெல்லாம் சம்பந்தம் பட்டிருக்காங்க, எத்தனை பேர் சம்பந்தம் பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சந்தேகப்பட்டது ஒருத்தரா இருக்கும். அதை தோண்ட தோண்ட பாத்தீங்கன்னா அவ்வளவு உண்மைகள் வெளியே வரும். இது வாழ்மைக்கும் பொருந்தும். ஒரு உண்மை பல உண்மைகளை வெளிக்கொண்டு வரும். அதாவது நேர்மையான ஒரு எண்ணம் இந்த பிரபஞ்சத்தில் பதிந்து பூமியில் அறவாழ்க்கை நல்மாற்றம் ஏற்பட பொய்யை ஒழிக்க வேண்டும். அதுதான் சொல்றேன். நாம பேசுற ஒவ்வொன்றும் நம்ம நினைக்கிற ஒண்ணு இந்த பிரபஞ்சத்துல பதிஞ்சு அதேதான் பூமியில நடக்குது. புரியுதுங்களா? அப்ப பாருங்க அந்த பொய்க்கு எவ்வளவு பவர் இருக்குன்றத பாருங்க அப்போ. சாமி சொல்வாரு இன்னும் ஒரு ஒரு சூப்பர் விஷயத்த சொல்வாரு. பொய் என்பது அவரவருக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆப்பு மட்டும் இல்ல. நம்மளுடைய நாக்கு நாக்கு இருக்கு பாருங்க. நாக்கு ஒரு அற்புதமான ஒரு உறுப்புன்ட்டு உளவியல் நம்ம நிபுணர்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான ஒரு உடற்கூறு நம்மளுடைய நாக்கு வந்து. நாக்கு ஒரு புத்திசாலியான உறுப்பு கூட. ஏன்னா, அது வந்து நம்ம உள்ள நினைக்கிறத எண்ணம், சொல், செயலால நம்ம நினைக்கிறத அப்படியே நம்மள வெளிப்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாக்கு தான். நம்ம பேசி தான மாத்துறோம். பேசினாதான் நம்மளோட கேரக்டர் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே. அது நன்மையா பேசினாலும் எண்ணம், சொல், செயலா அத வச்சுதான் எல்லாரும் நம்மளோட கேரக்டரே ஜட்ஜ் பண்ணுவாங்க இல்லையா? எண்ணம் தானே வார்த்தைகளாக வெளியில வருது. நாக்கு என்னவெல்லாம் பேசும். இப்படி பேசும்போது நாம 1000 பேசுறோம். இந்த நாக்கு 1000 பேசும். ஆனா பழி வந்து இன்னொருத்தருக்கு போகும். அத நீங்களே நம்மளே வீட்ல பார்த்துப்போம். நம்ம பசங்க 1000 பேசும். இனிமேல் இப்படி பேசுன உன் பல்ல உடைச்சிருவேன்னு சொல்லுவோம் நம்ம. தப்பு பண்ணது நாக்கு.
தண்டனை கொடுக்கறது பல்லுக்கா? இனிமேல் இப்படி நீ பேசுனன்னா உன் பல்ல உடைச்சிடுவேன். பாத்தீங்களா? இதே மாதிரிதாங்க பொய். நாம பேசுறது ஒரு பொய். ஆனா இதோட பாதிப்பு நம்மள மட்டும் சார்ந்தது கிடையாது. அடுத்தவங்களையும் சேர்த்து பாதிக்கும் இது ரொம்ப. அதனால தயவு செய்து உண்மைக்கு புறமா நடந்துக்க கூடாது நம்ம. அது கணவன் மனைவிக்குள்ள இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இருக்கட்டும். அவங்க நம்ம தப்பே பண்ணிட்டு கூட அவங்க கிட்ட நான் இப்படி பண்ணிட்டேன். இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு உண்மைய சொன்னோம்னாக்கா, மத்தவங்க வந்து நமக்கு சப்போர்ட்டா பேசலன்னா கூட, என் வீட்டுக்காரரு உண்மையதான் சொல்லுவாரு. பண்ணிட்டாரு, ஒத்துக்கிட்டாரு, மன்னிப்பு கேட்டாரு. இன்னொன்னு அப்படின்னு நம்ம பேசுவோம். உறவுகளுக்காக பேசுவோம். வாழ்க்கை துணைக்காக பேசுவோம். உண்மைக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குது. ஆனா பொய்யே பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, சுத்தி இருக்கவங்க வந்து நமக்கு சப்போர்ட் வந்தா கூட அவரை நம்பவே மாட்டாங்க. அது உறவு, நான் வாழ்க்கை துணைக்காக மட்டும் சொல்லல. எல்லா உறவும், பிள்ளைகள்ல இருந்து எல்லா உறவுக்குமே சரி. மகாத்மா காந்தி ஒரு ஒரு உண்மையை பேச மனிதன் கூட மகான் ஆகிறாரு. அதுக்கு யாரு காரணம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி இந்த உண்மையை கடைபிடிக்கும் பொழுதுதான் அவர் மகான் ஆனார். அவருடைய வாழ்க்கை ஹிஸ்டரி எல்லாருக்குமே தெரியும். அவர் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாரு, அதுக்கப்புறம் எப்படி மகான் ஆனாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய சத்திய சோதனை புக்கை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா இன்னும் நல்ல சத்தியத்தை நீங்கள் நீங்கள் காத்தால் சத்தியம் உங்களை உண்மையை அவர் கடைபிடிச்சுக்கிட்டே வர வர அகத்தூய்மை ஏற்பட ஏற்பட மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று மகானானவர் மகாத்மா காந்தியடிகள். லாஸ்டா ஒன்னே ஒண்ணு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நாக்கு எப்பவும் ஈரமுடன் இருக்கணும், இல்லைன்னா உடல் பாதிக்கும். நாக்கு எப்பவும் ஈரத்துடன் இருக்கணும், இல்லைன்னா உடல் பாதிக்கும். மனம் எப்பவும் ஈரமுடன் மனசாட்சியுடன் இருந்தாதான் மனம் பிளஸ் இதமாக மனிதனாக ஒவ்வொருத்தனும் வாழ முடியும். அப்போ கொஞ்சம் இந்த மனசாட்சியோட நாம பொய்களை எந்த அளவுக்கு வாழ்க்கையில குறைத்து 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 வாழ்கிறோமோ, மனசாட்சியோடு எப்படி வாழ்கிறோமோ அதுக்கேற்ற பலனை இறைவன் நமக்கு அளிப்பார் என்று சொல்லி அரியதொரு வாய்ப்பை வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி, பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி, இந்த ஒரு தலைப்பு எண்ணுக்கும் சரி எல்லாரோட ஒரு கருமயத்திலே ஒரு நல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறி என்னுடைய இன்றைய சிந்தனை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க 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 வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. வாய்மையை பற்றி மிகவும் ஒரு அற்புதமான சிந்தனை தந்தீங்கள் அம்மா.